ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கட்லெட்டு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கரம் மசாலா, பீன்ஸு, ப்ரெட் எடுத்துக்கலாம். ரெண்டு பேக்கெட் நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் நிறைய பேர் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை, 3 கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கான இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மண்ணடுப்பில் தான் சமைக்க போகிறேன். இதில் சமைச்சா நல்லா ட்ரெடிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சமைக்க போகிறேன். நாங்கள் 3 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காயெல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் நம்ம வந்து நறுக்கிட்டு இருக்கோம். வெந்துட்டு இருக்கு, நான் வந்து மூடி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெட் எடுத்துக்கலாம். வந்து ஓரத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதை வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஓரத்தையும் இப்போ வெட்டி மிக்சியில போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். க்ரம்ஸ் வந்து அரைச்சி எடுத்தாச்சு, இஞ்சி பூண்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இந்த இன்னும் வெந்துட்டு இருக்கு. இருந்து இறக்கிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இப்போ திறக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலா ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த பிரெட் க்ரம்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கோதுமை மாவு நம்ம எடுத்து தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மசாலா நல்லா எடுத்து வச்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் எடுத்து பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட்ல வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரெட் இல்லாதனால நம்ம வந்து பிரெட் இல்லாமல் சும்மா தட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து பொரிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கோம். எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் பீஸ் போடலாம். தீ ஓவரா எரியுது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியா வச்சுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த அடுப்படியே க்ளீன் பண்ணுற விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம்.